எம்எல்ஏவான்னு ஐடி காமின்னு எங்கள் உறுப்பினர்களுக்கு மாத்திரம் கார் தரேன்னு சொன்னால் தான் தவறாக போகும். பயன்படுத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. நீ அதை மிஸ்யூஸ் பண்ணனா உடனே தூக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே இன்னும் 100 நாள் தானே ஆச்சு, இன்னும் 2.5 வருஷம் கூட ஆகலை, இன்னும் 2.5 வருஷம் கூட ஆகலை. 2.5 வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் இது மறுபடியும் பழைய அரசியல் ஆகுதா இல்லை புதுசாக வந்த அரசியல் அப்படியே நீடிக்குதான். எம்எல்ஏ ஆல்ரெடி சொல்லியிருக்காப்புல, நான் பஸ்ஸில் வந்து போகிறேன், என்னையே எம்எல்ஏவான்னு ஐடி காமின்னு கேட்குறேன். அதெல்லாம் வாஸ்தவமான விஷயந்தான். அது கார் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அது ஆல்ரெடி எங்கள் உறுப்பினர்களுக்கு மாத்திரம் கார் தரேன்னு சொன்னால் தான் தவறாக போகும். ஆல்ரெடி எல்லா எம்எல்ஏவுக்கும் கார் தரேன்னு சொல்கிறதுல தவறு ஒன்றும் கிடையாது. அதனால் கார் கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. கரப்படாத கைக்கு கார் கொடுக்குறதுல என்ன தப்பு? செய்யலாமா? நம்ம கூட படிக்கிற பசங்களே இப்படி காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு அறிவு இருக்கணும்ல, அந்த அறிவை அவங்க யூஸ் பண்ணணும். நம்ம இப்படி செய்யலாமா, நம்ம கூட படிக்கிற பசங்களே இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவங்க தான் அதை இது பண்ணணுமே தவிர எல்லாத்துக்குமே இவங்க வந்துட்டு இருக்க முடியாது. அது அவங்கள சொல்லி பிரயோஜனம் கிடையாதுங்க. அவங்க என்னென்ன தான் பார்ப்பாங்க. மக்களாகிய நம்ம தான் அதை திருத்தி கொண்டு வரணும். ஒருத்தங்க ஆட்சிக்கு வர்றாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பண்ண முடியாது. சொல்லலாம், திருத்தாததுக்கு ஆளுகளை போடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதெல்லாம் மீறி நமக்குன்னு மனசு ஒன்று இருக்குல்ல, நம்ம அதெல்லாம் அறிஞ்சு நடக்கணும். அதெல்லாம் என்ன, அதுவும் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு அறிவு இருக்கணும்ல, அந்த அறிவை அவங்க யூஸ் பண்ணணும். வணக்கம் வைக்க மாட்டேன்றாங்க, அதை நம்ம என்னங்க சொல்ல? மனசு கஷ்டமாக இருக்குது. மூஞ்ச திருப்புறது ஒரு நாகரிகம் இல்லை. எல்லாத்தையும் சொல்லி சரி இந்த ஒரு வந்திருக்காருன்னா அதை அவங்க ஒரு இதாக நினைக்கக்கூடாது. சொல்லி எல்லாம் இது பண்ணலாமே தவிர இந்த மூஞ்ச திருப்புறதெல்லாம் நீங்களும் நானும் அப்படி யாரையும் பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போக மாட்டேன். அது தப்பு தானே. என்னன்னாலும் பானையிலே எங்களுக்கு இதாகிடுதுங்க. என்ன ஒரு பைசா செலவு இல்லாமல் அது ரொம்ப நல்ல விஷயம் தானே.